தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 15வது வசனம் புதிய ஏற்பாட்டில் பக்கம் 301 இருக்கிறது. நாம் இணைந்து வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு. இன்னொரு எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிற. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற ஆழத்தை நேரங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். வேத வாக்கியங்கள் எந்த ஆவியினால் எழுதப்பட்டதோ அதே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் வசனத்தை வெளிப்படுத்தி தாரும். இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நீர் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நல்ல ஹல்லேலூயா. என்ன சத்தமா ஹல்லேலூயா? தூங்குறவங்க மட்டும் ஹல்லேலூயா. பரவாயில்ல. ஓகே, இன்னொரு விஷயம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேங்க. நீங்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் மாத்திரம்தான் இயேசுவை பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லுது. பைபிள் 66 புத்தகங்கள் உண்டு. இதுல வேற எங்கேயுமே இயேசுவை பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கவே முடியாது. இயேசுவை பிரதான ஆசாரியர் என்று சொல்லுகிற ஒரே ஒரு புத்தகம் எபிரேயருக்கு எழுதின நிருபம். இன்றைக்கு நம்ம செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா பிரதான ஆசாரியர் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிரதான ஆசாரியர் இயேசு பிரதான ஆசாரியர். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹை பிரீஸ்ட். இயேசு ஒரு பிரதான ஆசாரியர். அதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 13 அதிகாரங்கள் இருக்கிறது. மொத்தம் 303 வசனங்கள் இருக்கிறது. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினது யாருன்னு கேட்டால் தெரியாது. இதனுடைய ஆதருடைய பெயர் தெரியாத நிருபம் தான் எபிரேயர் நிருபம். பைபிளில் அப்படிப்பட்ட புத்தகங்கள் பல உண்டு. அதில் ஒன்று இது. எஸ்தரின் சரித்திர புத்தகத்தை எழுதினது யாருங்கிற தெளிவு இன்னும் இல்லை. யோபுவினுடைய புத்தகத்தை எழுதினது யாருன்னு கேட்டால் அதனுடைய தெளிவும் இன்னும் இல்லை. பலர் பல விதமாக சொல்லுவாங்க, பல எவிடன்ஸை வச்சு பேசுவாங்க, ஆனால் அதனுடைய ப்ரூஃப் கரெக்டாக இல்லை. அதே போல் இந்த எபிரேயர் நிருபத்தையும் எழுதின ஆசிரியர் பேர் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் மாத்திரம்தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை குறிப்பிடுகிறார், இயேசு பிரதான ஆசாரியன் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா புத்தகத்தில் நம்ம மற்ற எல்லா புத்தகத்தில் வாசித்து பார்த்தா பல இயேசுனுடைய சுபாவங்கள், அவருடைய இயேசுடைய குவாலிட்டி, அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிற பல பேர்கள் உண்டு. இயேசு நியாயாதிபதி, இயேசு மேசியா, இயேசு கிறிஸ்து, பல பெயர்கள் கொடுக்கலாம். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிற பல கேரக்டரை வெளிப்படுத்துகிற புத்தகங்களை நம்ம பைபிளில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், நிறைய இருக்கு. ஆனால் இயேசு ஒரு பிரதான ஆசாரியர், ஹீ இஸ் த ஹை பிரீஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை எபிரேயர் நிருபத்தில் மட்டும்தான் இருக்கு. அதுதான் இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ இயேசு பிரதான ஆசாரியராக இருக்கிறோம்னா எப்படி இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் தியானிக்கணும். ஒரு நார்மலாக ஒரு ஆள், இப்போ நான் போலீஸாக விரும்புகிறேன்னா போலீஸுக்கு அப்ளை பண்ணி செலெக்ஷனில் பாஸ் ஆனால் ஆயிடலாம். மிலிட்ரிக்கு வேணால் நம்ம அப்ளை பண்ணலாம். அதே போல் ஒரு உயர்ந்த பதவிக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் வேணால் யார் வேணாலும் எழுதலாம். ஆனால் ஒரு பிரதான ஆசாரியர், பழைய ஏற்பாடு முறைமையின் படி ஒரு பிரதான ஆசாரியராக யாரும் மாறுறது அப்படி ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் முறைமைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். மோசையின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த சில பிரமாணங்கள், சில கட்டளைகள் இதெல்லாம் உண்டு. இதையெல்லாம் கடைபிடிச்சாதான், அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு ஆள் பிரதான ஆசாரியனாக முடியும். யாரோ நான் உங்கள் தெய்வம் நல்லா இருக்குப்பா, உங்கள் தெய்வம் பயங்கரமானவர், செங்கடலை பிளப்பார், வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு நானும் உங்கள் தெய்வத்தை சேவிக்கிறதுக்கு வரேன், எனக்கு பிரதான ஆசாரியர் ஆகணும், எனக்கு ஒரு பிரீஸ்ட் ஆகணும், நான் வரேன். வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் அப்படித்தான் வேதம் சொல்கிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா இந்த ஊழியத்தில் ஏற்பட முடியாது. அதுதான் தேவ அழைப்பினுடைய மேன்மை. அப்படின்னா இயேசு எப்படி பிரதான ஆசாரியர் ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதலாவது பிரதான ஆசாரியன் ஆகணும்னா என்ன தகுதி அப்படிங்கிறத நம்ம பார்த்தா, எண்ணாகமம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 6வது வசனம், 7வது வசனம் மற்றும் 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எண்ணாகமம் டிஸ்பிளேல போட்டுட்டு அந்த வசனத்தை அப்படியே வச்சிருங்க, மாத்தாதீங்க.
வீடியோ வேண்டாம், வசனமே போது. ஓகே, எண்ணாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 6, 7 மற்றும் 10வது வசனத்தை நாம் வாசிக்கணும். வாசிங்க பார்க்கலாம். 6வது வசனம். நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. 7வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்கிறவர்கள். வசனம் அப்படியே இருக்கட்டும், என்ன கவனிங்க. ஓகே, என்ன கவனிங்க. 6வது வசனத்தை திரும்ப போடுங்க. அவர் லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்களை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அப்போ ஒருவர் ஆசாரியன் ஆகணும்னா, ஹைப்ரீஸ்ட் ஒரு பிரதான ஆசாரியன் ஆகணும்னா எந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கணும்னா லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள் உண்டு. 12 கோத்திரத்திலையுமே மற்ற 11 கோத்திரங்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த லேவி கோத்திரத்துக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனம், நானே அவர்கள் பங்கு அப்படின்னு சொல்றார். இயேசு பிரதான ஆசாரியர்னு எபிரேயர் சொல்லுது. ஆனால் பிரதான ஆசாரியர் ஆகணும்னா லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். அது மட்டும் இல்லை, பிரதான ஆசாரியர் ஆகணும்னா 10வது வசனத்தை வாசிங்களேன். ஆரோனையும் அவன் குமாரனையும் தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். என்ன பெரிய ஒரு கட்டளை, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கமாண்ட் ஆண்டவர் கொடுக்குறார். என்னன்னா, லேவி கோத்திரத்தில் பிறந்தா மட்டும் போதாது. லேவி கோத்திரத்தில் பிறந்தா ஆலயத்துக்கு அடுத்த பணிவிடை செய்யலாம். ஆனால் ஆசாரியன் ஆகணும்னா, இல்லைன்னா ஒரு ஹை பிரீஸ்ட் பிரதான ஆசாரியன் ஆகணும்னா ஆரோனுடைய குமாரனா இருக்கணும், ஆரோனுடைய வம்சத்தில் இருக்கணும். அவன் சந்ததியாருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை தான் பிரதான ஆசாரியன் ஆகக்கூடிய ஒரு தகுதி. இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 2வது யாத்திராகமம் 29 அதனுடைய 4, 5, 6, 7 வசனம். யாத்திராகமம் 29 4, 5, 6, 7 வாசிக்கலாமா? 4வது வசனத்தை. ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழங்கியையும் ஏபோத்தின் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. என்ன ஒரு பெரிய முறைமை பாருங்க. ஒரு பிரதான ஆசாரியனுக்கு பண்ணப்படுகிற முறைமை ரொம்ப வித்தியாசமானது. முதலாவது, ஒருத்தர் பிரதான ஆசாரியனா இருக்கணும்னா லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். லேவி கோத்திரத்தில் பிறந்தா மட்டும் போதாது. கோத்திரம் கரெக்டாக இருக்குப்பா நீ செலக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஆலயத்துக்கு அடுத்த பணிவிடைகளை செய்யலாம். காவல் காக்கிறது, மற்ற பணிவிடைகள், அந்த தட்டுமுட்டுகளை கிளீன் பண்ணுறது, பலிபீடத்தை கிளீன் பண்ணுறது, அப்படிப்பட்ட வேலைகளை லேவி கோத்திரத்தார் செய்யலாம். ஆனால் ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு யார் அபிஷேகம் பண்ணுன்னா ஆரோனுடைய குமாரன் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. 2வது, ஆரோனுடைய குமாரராக இருந்து மட்டும் போதா, இந்த ஒரு குவாலிட்டி இருக்குது அதில் ஓகே, அதனால் ஓகேன்னு சொன்னால் இல்லை. அவங்க அடுத்து என்ன பண்ணப்படணும்னா பிரகாரத்தில் கொண்டு வரப்படணும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கொண்டு வரப்பட்டு கழுவப்படணும். தண்ணீர்னால அவங்கள கழுவணும், அவங்கள குளிப்பாட்டினா மட்டும் போதாது. அவங்களுக்கென்று தயாரிக்கப்பட்ட ஒரு விசேஷ வஸ்திரம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு வர முடியாது. ஆசாரிய வஸ்திரம் ஆண்டவர் அழகாக சொல்லிக் கொடுத்தார். எப்படி பண்ணணும், சணல் நூலில் எப்படி பண்ணணும், என்னென்ன கலர் அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். அந்த வஸ்திரத்தை அவங்களுக்கு தரிப்பிக்கணும். தரிப்பித்தா மட்டும் போதாது, தலையில் என்ன வைக்கணும், ஒரு பாகைக்கு மேலே ஒரு கிரீடம். இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டால் இல்லை. அவங்களுக்கு தலையில் ஒரு அபிஷேகம், தைலத்தை ஊற்றி ஒரு அபிஷேகம். இவ்வளோ இருந்தால் தான் ஒரு பிரதான ஆசாரியன் ஆக முடியும். இயேசுவை பார்த்தா இந்த குவாலிட்டி இருக்கா? இயேசு எந்த கோத்திரத்தை வந்தாருன்றது நாம் பின்னால் தியானிக்க போகிறோம். ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கணும்னா அவர் எப்படி இருக்கணும்? 1 லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். 2 ஆரோனுடைய சந்ததியில் இருந்தால் தான் அவர் பிரதான ஆசாரியனாக இருக்க முடியும். அப்போ எப்படி எபிரேயர் நிருபம் இயேசுவை பிரதான ஆசாரியர் என்று சொல்ல முடியும்? அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஓகே, இந்த பிரதான ஆசாரியனுடைய சில கடமைகள் இருக்குது. அதுக்கு முன்பு இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சு தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும்னு நினைக்கிறேன். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? லேவியராகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிப்போமா? 11வது வசனத்தில்
யாராவது ஒரு ஆள் சத்தமாக வாசிச்சாலும் ஓகே தான். இல்லைனா இணைந்து வாசிப்போம். பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல். ஓகே. 13வது வசனம், கன்னிகையா இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். ஓகே, போதும். இப்போ பிரதான ஆசாரியன் இருக்கிறவருக்கு ஒரு இன்னொரு கட்டளை என்னன்னா, பிரேதம் இருக்கிற இடத்துக்கு அவங்க போகக்கூடாது. இன்னொன்று, கன்னிகையா இருக்கிற பெண்ணை விவாகம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணதா பைபிள்லே இல்லை. இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணாரா? அப்போ எப்படி பிரதான ஆசாரியர் ஆக முடியும்? பிரேதம் கிடக்கிற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோட எழுப்பியிருக்கிறார். பாடையை தொட்டார்னு. அப்போ எபிரேயர் நிருபம் எப்படி இயேசுவை பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லலாம்? ஹி இஸ் த ஹை பிரீஸ்ட். எப்படி ஆக முடியும்? ஓகே, அதை நான் பின்னதாக இப்போ இன்னும் வரேன். பிரதான ஆசிரியருக்கு ஒரு சில கடமைகள் இருக்கிறது. பிரதான ஆசிரியர் பண்ண வேண்டிய கடமை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே எபிரேயர் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம இணைந்து வாசிக்கலாமா? எபிரேயர் 9வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அப்போ பிரதான ஆசாரியன் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை, பிரதான ஆசாரியனுடைய மிகப்பெரிய டியூட்டி என்னன்னா, நிறைய டியூட்டி இருக்கு. அன்றாட பலிகள் செலுத்த வேண்டியது இருக்கு, அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, வருஷத்துக்கு ஒரு முறை இரத்தத்தோட மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போகணும். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பிரகாரம் எல்லாரும் சொல்லுங்க, எதெல்லாம் இருக்கு? 3 பகுதிகள் ஆசரிப்பு கூடாரத்து. கொஞ்சம் மெதுவா. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், 3 பகுதி. இதுல இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள என்றாக வேண்டிய ஒரு பாக்கியம், ஒரு தகுதி யாருக்கு மட்டும்தான்னா பிரதான ஆசாரியனுக்கு மட்டும். அது எப்போன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை. அந்த வருஷம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்களுக்காக காத்து கொண்டே இருப்பாங்க அந்த நாளுக்காக. ஏன்னா பிராயசித்தம் செய்யணும், பலியிடணும். அதுவும் சும்மா அவர் ஓடி போக முடியாது, இரத்தத்தோட போவார். நீங்க நினைக்கிறீங்களா சந்தோஷமா குதூகலம் கொண்டாட்டமே ஓடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போ? வாய்ப்பே இல்லை. 2 கையில் இப்படி ரத்தத்தோட அந்த ஏபோத்தை தரித்து, ஏபோத்துன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம், அதை தரித்து கீழே ஒரு அங்கி, ஏபோத்து இதெல்லாம் கட்டிக்கிட்டு மார்பதக்கம், இன்னொரு வசனத்தில் இருக்கு மார்பதக்கம், 12 கோத்திர பிதாக்களின் நாமங்கள் எழுதின மார்பதக்கத்தையும் தரித்து கொண்டு அவர் நிற்கணும். நடுக்கத்தோட போகிற ஒரு காரியம். அடுத்து லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் இதை பற்றி விரிவாக நம்ம அதை பார்க்கலாம். லேவியராகமம் 16வது அதிகாரத்தை எடுக்கிறீங்களா? ஓகே, 3வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். நாம் எபிரேயரில் என்ன வாசித்தோம்? இரத்தத்தோட பிரவேசித்து. எந்த இரத்தம்னா காளை ஆட்டுக்கடா. சொல்லுங்க, எதெல்லாம்? காளை ஆட்டுக்கடா. பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு போறதுக்கு முன்ன பண்ண வேண்டிய கடமை என்னன்னா, ஒரு காளையை பலியிடணும். அது எதுக்குன்னா அவருடைய சொந்த பாவத்திற்காக. ஆரோன் பிரதான ஆசாரியன் செய்த தப்புக்காக முதல்ல பலியிடணும் ஒரு காளை. 2வது 2 ஆட்டுக்கடாவை கொண்டு வரணும். அதில் 1 முதல்ல பலியிடணும். இந்த 2 ஒரு காளையினுடையும் ஒரு ஆட்டுக்கடாவினுடைய ரத்தத்தோட தான் உள்ளே போகணும். இன்னொரு ஆட்டுக்கடா வெளியே வெயிட் பண்ணும். எதுக்கு தெரியுமா? உள்ளே போய் இவர் செய்ய வேண்டிய முறைமையெல்லாம் செய்வார். இந்த 2 ரத்தத்தையும் கொண்டு போய் கிருபாசனத்தின் மேலே தெளிக்கணும். அதற்கு முன்பாக விரல்னால 7 முறை தெளிக்கணும். இந்த ப்ரொசீஜரை பாருங்களேன். அதற்கு பிறகு அங்கே இருக்கிற பனிமுட்டுகளெல்லாம் சுத்தம் பண்ணி வெளியே வந்து திருப்பி பலிபீடத்தின் கொம்பில் பூசணும். இதை பூசிட்டு என்ன பண்ணுவார்னா, இன்னொரு ஆடு இருக்குது, வெள்ளாட்டுக்கடா இன்னொன்று இருக்குது, அதன் மேலே 2 கைகளை ஆரோன் வைப்பார். வச்சுட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின தப்பை எல்லாம் அறிக்கை செய்யணும். இவர்கள் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்துவிட்டு அந்த ஆட்டை போக்காடாக விடுவாங்க. போக்காடுன்னா என்னன்னு தெரியுமா? போக்காடு அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அப்படியே வனாந்திரத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் அந்த மகா பிரதான ஆசாரியன் பண்ண வேண்டிய அந்த மகா பிரதான கடமையை பற்றி விரிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆடை வந்து அப்படியே வனாந்திரத்தில் கொண்டு போய் ஒரு ஆள் விட்டுட்டு அவர் கூட குளிச்சுட்டு தான் வரணும். குளிச்சு வஸ்திரங்களை எல்லாம் தோய்த்து பாளையத்துக்குள்ளே வரணும். அப்போ தான் சுத்தமாக இருப்போம். அவ்வளோ முக்கியமான ஒரு ப்ரொசீஜரை ஆண்டவர் பழைய ஏற்பாடுல வச்சுருந்தார். பிரதான ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய
ஒரு ப்ரொசீஜர், எப்படி பரிசுத்தப்படணும், எப்படிப்பட்ட முறைமைகளை கடைபிடிக்கணுங்கிறத வச்சிருந்தார். இயேசு கிறிஸ்து வந்து பிரதான ஆசாரியர் அப்படின்னு எபிரேயர் நிருபம் சொல்றதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து வந்து பிரதான ஆசாரியராக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஒன்று, அவர் யூதா லேவி கோத்திரத்தில் பிறக்கல. ரெண்டு, ஆசரிப்பு கூடத்தில் போய் கழுவப்படலை, தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படலை, அவருக்கு ஏபோத்தை தரிப்பிக்கப்படலை. மூன்றாவது, அவர் தனக்காக பாவ சித்தி செய்யலை, காளையை பலியிடலை, ஆட்டுக்கடாவை பலியிடலை. அப்போ எப்படி அவர் ஒரு பிரதான ஆசாரியன் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். இன்னொரு காரியம் பிரதான ஆசாரியன் செய்யணும். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 29வது வசனம். யாத்திராகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் வாசிக்கிறேன். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்திருக்க கடவன். அவர் அதை ஏபோத்தை தரித்தா மட்டும் போதாது, அதுக்கு மேலே ஒரு மார்பதக்கம். நான் நேரமே சொன்ன மாதிரி 12 கோத்திர பிதாக்களுடைய நாமங்கள், ரூபன், சிமியோன், யூதா, செபுலோன், இசாக்கர், தான், காத், ஆசேர், நப்தலி, இப்ராஹிம், மனாசே, பென்யமீன் என்கிற 12 கோத்திர பிதாக்களின் நாமத்தையும் அதில் எழுதிட்டு தான் போவார். அது எதுக்குன்னா ஜனங்களை தேவனுக்கு முன்பாக பிரதிநிதிப்படுத்துதல், ஜனங்களை வந்து ரெப்ரசன்டேட் பண்ணி இவர் போய் தேவ சமூகத்தில் நிற்கணும். இப்படிப்பட்ட முக்கியமான கடமைகளை செய்யக்கூடியவர் தான் யாரு? பிரதான ஆசாரியர். ஆனால் இங்கே எபிரேயர் நிருபம் சொல்லுது இயேசு ஒரு பிரதான ஆசாரியர். இப்போ இயேசுக்கும் இதுக்கு சம்பந்தம் உண்டான நாம பார்க்கணும். எபிரேயர் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு எந்த கோத்திரத்தில் வந்தார் நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 7:14, நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. இயேசு யார்? எந்த கோத்திரத்தில் வந்தார்? லேவி கோத்திரத்தில் வந்தாரா? இயேசு யூதா கோத்திரத்தில் வந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் 5:5, அவர் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், முத்திரைகளை உடைக்கிறதற்கும் புஸ்தகத்தை திறப்பதற்கும் பாத்திரராக இருக்கிறார் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த கோத்திரம் எதுனா யூதா கோத்திரம். ஆசாரிய முறைமைகளை கடைபிடிக்க வேண்டிய கோத்திரம் லேவி கோத்திரம். அவங்களுக்கு மட்டும்தான் இருந்த உரிமை. அப்போ இயேசு எப்படி பிரதான ஆசாரியராக இருக்க முடியும்? அவருடைய கோத்திரமே வேறு. ஃபஸ்ட்டு இதுலேயே அவர் ஃபெயிலு. இந்த குவாலிட்டி, அவர் அந்த குவாலிஃபிகேஷன் வழி பார்த்தா இயேசுக்கு லேவி கோத்திரம் கிடையாது, தகுதியே இல்லாதது போல நமக்கு தோணும். ரெண்டாவதாக, இயேசு அபிஷேகம் தைலத்தை கொண்டு யாராவது தலைமையில ஊற்றினாங்களா அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாமா இணைந்து? அப்போஸ்தலர் 10:38, நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எப்படி அபிஷேகம் பண்ணினாரா? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். ஆசாரியன் எப்படி அபிஷேகம் பண்ணப்படணும்னா பாகை வைத்து அதுக்கு மேலே கிரீடம், ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னே கொண்டு வந்து தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். எண்ணெயினால் உள்ள அபிஷேகம் தான் ஆசாரிய அபிஷேகம். இயேசுக்கு என்ன அபிஷேகம்னா பரிசுத்த ஆவியானவரால் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணியிருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லு. அப்போ இயேசுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஆசாரியத்துவத்திற்கும் இயேசுக்கும் சம்பந்தம் உண்டான்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. லேவி கோத்திரத்தில் பிறக்கல, இயேசு யூதா கோத்திரத்தில் பிறந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் வேறு. நான் நேரமே சொன்ன மாதிரி அவர் பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய தேவையே இல்லை, அவருக்காக பிராயச்சித்தி செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா வசனம் சொல்லுது அவர் பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர். லேவியர் ஆகமம் நம்ம நேரமா வாசிச்ச வசனத்தில் 21வது அதிகாரத்தில் பிரேதம் இருக்கும் இடத்தில் போகாமல் இருக்கு. இயேசு 3 பேரை உயிரோட எழுப்பினார். யாரெல்லாம் சொல்லுங்க டக்குன்னு? இயேசு எழுப்பின 3 பேர் யார்? யவீருவின் மகள், எந்த வித ஊர் பேர்? மணலிக்கரையா, வாழவளம், நாயின் ஒரு விதவையின் மகள். 3 பேரை இயேசு உயிரோட எழுப்பினார். லாசருவை வெளியே எழுப்பினார். வெளியே வா, லாசருவே வெளியே வான், கொஞ்சம் தள்ளி தான் இருந்தேன். யவீருவின் மகள் எப்படி எழுப்பினார்? தலித்தாகுமி வார்த்தையினால எழுப்பினார். அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் கூட பக்கத்தில், ஏன்னா பாடி வெளியே இருந்துச்சு. 3வது ஒரு ஆள் எழுப்பினார் பாருங்க, பாடையை தொட்டு சுமந்துட்டு வராங்க. இவர் போயிட்டு இருக்கிறாரு, சுமந்துட்டு வராங்க. இனி அப்படி போயிட்டு டச் பண்ணிட்டாரு, டச், அவ்வளோதான். அப்போ பிரதான ஆசாரியன் பிரேதம் இருக்கும் இடத்திலே போகக்கூடாது, இவர் தொட்டு வேற பார்த்துருக்கிறார். அப்போ இயேசு பிரதான ஆசாரியன் சொல்றதுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் அவர் பிரதான ஆசாரியன் எபிரேயர் நிருபம் சொல்லுது. அது எப்படி அப்படிங்கிறத நாம வாசிக்க போகிறோம். இப்போதான் பிரசங்கத்துக்குள்ள வரோம். என்ன எல்லாரும் என் கூட டிராவல் பண்ணுறீங்களா? புரிகிறவங்க மட்டும் கையை தூக்கி காட்டுங்க. ஓகே, சங்கீதம் 110:4 நாம் இணைந்து இதை வாசிக்க போகிறோம். இப்படி இருக்க இயேசு எப்படி பிரதான ஆசாரியராய் மாறினார் அப்படிங்கிறத நாம் தியானிக்கணும். சங்கீதம் 110:4, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி
என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். இன்னொரு வாட்டி வாசிங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். என்ன கவனிங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் ஆசாரியன் ஆகிறதற்கு ஒரு முறை இருக்கிறது. நான் நேரமாக சொன்ன மாதிரி லேவி கோத்திரம் கழுவப்படணும், அபிஷேகம் பண்ணப்படணும், வஸ்திரங்கள் இருக்கிறது, தீட்டுன்னு படக்கூடாது, கன்னிகையை விவாகம் பண்ணணும், பிரேதம் இருக்கிற இடத்துல போகக்கூடாது. இப்படிப்பட்ட பல முறைமைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த லேவியராகமம் 26வது அதிகாரம் ஃபுல்லாக இருக்குது நிறைய. இப்படிப்பட்ட முறைமைகள் இருக்க இயேசு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கிறார். யூதா கோத்திரத்தில் வாரார், பிரேதம் இருக்கிற இடத்துல போகிறார். அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் வேறு. அப்போது எப்படி இயேசு பிரதான ஆசாரியர் ஆறார்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே தீர்க்க தரிசனமாக ஒரு வசனத்தை உரைக்கிறார். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இங்கே இன்னொரு முறைமை வருது. என்ன முறைனா மெல்கிசேதேக்கின் முறை. எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. மெல்கிஷேக் இல்லை, மெல்கிசேதேக்கின் முறை. மெல்கிசேதேக்கின் முறை ஒரு பேர் வருது, மெல்கிசேதேக். அப்படின்னா மெல்கிசேதேக்கின் முறைமையை நம்ம அறியணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மெல்கிசேதேக் யாருன்னு தெரியும். மெல்கிசேதேக்கை தெரிஞ்சாதான் அவருடைய முறைமை என்னன்றது நமக்கு தெரியும். அப்போ யார் அந்த மெல்கிசேதேக்குன்னு பார்ப்போமா? மெல்கிசேதேக்கை பற்றி படிக்கணும்னு நம்ம ஆதியாகமத்துக்கு போகணும். எல்லாரும் அப்படியே ஆதியாகமத்துக்கு வந்து 14வது அதிகாரத்தில், எடுக்க முடியாதவங்க டிஸ்பிளே பார்த்துக்கோங்க, டிஸ்பிளேல டக்கு டக்குன்னு வரும் என்று நம்புகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது. ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 18, 19, 20 வசனத்தில் முதலாக மெல்கிசேதேக்கை பற்றி பைபிள் பதிவு செய்கிற இடம். எல்லாரும் இணைந்து இதை பார்த்து டிஸ்பிளே பார்த்து வாசிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அடுத்த வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். இங்கே தான் மெல்கிசேதேக்கை பற்றி பைபிள் முதலாக பதிவு செய்கிறது. மெல்கிசேதேக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. பைபிளில் மெல்கிசேதேக்கை பற்றி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ நம்ம வாசிச்ச ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு வாசிச்ச சங்கீதம் 110:4, அப்புறம் எபிரேயர் நிருபத்தில் இருக்குது, 5வது அதிகாரத்தில் இருக்குது, 6வது அதிகாரத்தில் இருக்குது, 7வது அதிகாரத்தில் இருக்குது. இவ்வளோதான். இதுக்கு மேலே பைபிளில் மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லப்படவே இல்லை. இந்த மெல்கிசேதேக் யார்? முதல்ல இந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வராருல்ல, இந்த மெல்கிசேதேக் யாருன்னு பார்க்கணும். எனக்கு நீங்க பைபிள்லேயே மிஸ்டீரியஸான சில கேரக்டர்ஸ் இருக்கு. அவருக்கு வந்து நம்ம இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாத மிஸ்டீரியஸான கேரக்டர் இருக்கு. ஆனால் இந்த மெல்கிசேதேக் வந்து த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கேரக்டர்னு சொல்லலாம். மெல்கிசேதேக் ஏன் தெரியுமா? அவருக்கு வம்ச வரலாறு இல்லை, தாய் தகப்பன் இல்லை, அவர் எப்போ பிறந்தார் எப்போ இறந்தார்னு இல்லை, எதுவுமே குறிப்பிடப்படலை. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் மெல்கிசேதேக். ஒரு வசனத்தை வாசிடலாமா? எபிரேயர் 7வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை நாம் இணைந்து வாசிக்கலாமா? எபிரேயர் 7வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 டிஸ்பிளே பார்த்து நாம் சத்தமாக வாசிடலாம். அப்போ எல்லாருக்கும் அது புரியும். எபிரேயர் 7வது அதிகாரம் 1, 2, 3 வசனம். எபிரேயர் 7, 1, 2. ஓகே. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். அடுத்து இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா. அடுத்த வசனத்துல இவன், இதுதான் முக்கியம், கவனிங்க. இவன் தகப்பனும் தாயும், வசனத்தை மாற்றாண்ட அப்படியே டிஸ்பிளே இருக்கட்டும், ஓகேவா? இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். அடுத்து இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இந்த மனுஷன் மெல்கிசேதேக்குங்கிற ஒரு மனுஷனை பைபிள் இன்ட்ரோடியூஸ் பண்றது ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து என்ன இல்லைன்னா தாய் இல்லை, தகப்பன் இல்லை. அந்த வசனத்தை மாற்ற, வசனமே இருக்கட்டும், டிஸ்பிளேல மாத்தாதீங்க. துவக்கம் இல்லை, முடிவு இல்லை, வம்ச வரலாறு இல்லை. இவர் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறார். ஒரு நிழலா பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படுகிற ஒரு கேரக்டர்.
என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறார். இப்போ பைபிள் எல்லாருடைய சரித்திரத்தையும் எழுதிருச்சு. ஏறக்குறைய எல்லாருடைய சரித்திரத்தையும், வம்ச வரலாறு, இயேசுனுடைய வம்ச வரலாறு, அவர் எந்த கோத்திரத்தில் வந்தார், அப்படி வந்தார், இப்படி வந்தார், கடைசியா கொண்டு முடிக்குது வம்ச வரலாறு என்பது. ராகாப் என்னும் ஒரு வேசியை கூட எழுதி வச்ச வம்ச வரலாறு மெல்கிசேதேக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை விட்டு வைக்குது. ஒரு மிஸ்டீரியஸான பர்சன். அவருடைய ஆரம்பம் இல்லை, முடிவில்லை, எங்கேருந்து பிறந்தார், எப்போ, தாய் தகப்பன் இல்லை, துவக்கம் இல்லை, பர்த் டேட்டு தெரியாது, டெத் டேட்டு தெரியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாய் பழைய ஏற்பாட்டில் ஒருவர் நம்ம கண்களுக்கு மறைந்திருக்கிறார். அவர் எப்படி இருந்தார்னா ஆசாரியனமாக இருந்தார், அதே நேரத்தில் ராஜாவுமாக இருந்தார். ஹி வாஸ் அ கிங் அஸ் வெல் அஸ் ஹி வாஸ் அ பிரீஸ்ட். ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் மெல்கிசேதேக் அப்படிங்கிற இவருடைய முறைமையின்படி தான் யார் ஆசாரியன் ஆகிறார்னா இயேசு ஆசாரியனா மாறுறார். பிரதான ஆசாரியராக எப்படி மாறினா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. இந்த மெல்கிசேதேக் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதனுடைய 2வது வசனத்தை போடுங்க. அதே 2வது வசனம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம். என்ன கவனிங்க, இவர் ஆபிரகாமின் நாட்களில் இருந்திருக்கிறார். சாலேமின் ராஜா. ஆபிரகாம் ஒரு யுத்தத்திற்கு போகிறார், ஒரு 4 ராஜாக்களை எதிர்த்து போறார். ஆபிரகாமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆபிரகாமின் சகோதரனுடைய மகனாகிய லோத்து சோதோமில் இருக்கிறார். ஒரு 4 ராஜாக்கள் சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு 5 ராஜாக்களுக்கு நேராக யுத்தம் பண்றாங்க. அதுல சோதோமின் ராஜாவும் ஒன்று. இப்போ அந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா சோதோமை முற்றுகையிட்டு அங்கே இருந்து எல்லா மனிதர்களையும் பொருட்களையும் எடுத்துட்டு போறப்போ இந்த லோத்துவும் குடும்பமும் அவங்க பொருட்கள் எல்லாம் போயிருச்சு. இப்போ அந்த 5 ராஜாக்களால் செய்ய முடியாததை இந்த ஆபிரகாம் பண்றார். தன்னோட கூட 318 பேர்னு நினைக்கிறேன். ஆமாம், 318 பேரை, வீட்டில் இருந்த 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து ஒரு யுத்தத்துக்கு போறார். நைட்டோட நைட்டை அடிச்சு முடிச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி எல்லாத்தையும் திருப்பிட்டு இப்படி வாரார். வரும்போது தான் இந்த மெல்கிசேதேக் அப்படி எதிர்படுறார். அவர் திராட்சை ரசமும் அப்பத்தையும் கொண்டு வந்து அவரை வாழ்த்துக்கிறார். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த மெல்கிசேதேக் வாழ்த்துகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் இருப்பதாக அப்படின்னு வாழ்த்துறார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவருக்கு தசம பாகம் கொடுத்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாமிட்ட இருந்தே தசம பாகம் வாங்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஆசாரியன் யாருன்னா மெல்கிசேதேக். முதலும் முடிவும் இல்லை, எங்கிருந்து வந்தார் தெரியாது, ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர். இவருடைய பேருக்கு அர்த்தம் மெல்கிசேதேக் நீதியின் ராஜா, கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ். மெல்கினா கிங், சேதேக்னா ரைச்சஸ்னஸ். மெல்கிசேதேக்னா கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் ராஜா. சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா. சாலேம்னா பீஸ்னு அர்த்தம், கிங் ஆஃப் பீஸ். சாலேமின் ராஜானா சமாதானத்தின் தேவன். சாலேம்னா அன்னைக்கு இருந்த எருசலேம். எருசலேம்னு பின்பதாக தான் பேர் வழங்கப்பட்டது. அன்னைக்கு சாலேம்னா எருசலேம். எருசலேமில் அன்னைக்கு ராஜாவா இந்த மெல்கிசேதேக் இருந்திருக்கிறார். அதனால தான் அவர் கொண்டு வந்து வாழ்த்துக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை பைபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இன்னும் நம்ம பார்த்தோம்னா எபிரேயர் 7வது அதிகாரம் அதனுடைய 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 9-10 சேர்த்து வாசிக்கலாம். 9-10. ஓகே. 7வது அதிகாரம் 9. அன்றி மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் முதமாக தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்ல. என்ன கவனிங்க, நான் சொல்றேன் இது என்னன்னா, இப்போ ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக் எதிர்கொண்டு வரும்போது ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கிறார். கொடுக்கும்போது லேவி யார் மடியில் இருக்கிறார்னா அறையில் இருக்கிறார். ஆபிரகாமுடைய அறையில் லேவி இருந்ததுனால, சிறு பிள்ளையாய் லேவி அறையில் இருந்ததுனால இப்போ பைபிள் என்ன பதிவு பண்ணுதுன்னா, இந்த லேவியும் யாருக்கு தசமபாகம் கொடுத்தான்னா மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்த. என்ன அர்த்தம்னா, லேவி கோத்திரத்தார் தான் ஆசாரியர்கள். அவர்கள் தசமபாகம் வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்லை. அவங்க தான் வாங்கணும். மற்ற கோத்திரத்தார் இடத்திலிருந்து தசமபாகம் வாங்கக்கூடிய அதிகாரம் பெற்ற லேவியே ஒருவருக்கு தசமபாகம் கொடுக்கிறார். அதுதான் மெல்கிசேதேக். அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டரான இந்த மெல்கிசேதேக்கு இயேசுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார். தேவ குமாரனுக்கு ஒப்பிடப்பட்டு பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழலாக இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியராக இயேசு மாற இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தார். மெல்கிசேதேக்கின் முறைமை நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன தெரியுமா? அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆண்டவரை பற்றி சொல்லும்போது இயேசுவை பற்றி என்ன சொல்லுதுன்னா, அவர் முதலும் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். 2வது, அவர் ஒரு ராஜா. இயேசு கிறிஸ்துவ ராஜாவான்னு கேட்டால் ராஜா. அதான் யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கேன்னு கேட்டாங்க. இன்னொன்று
நாட்களின் துவக்கம், ஜீவனின் முடிவு இல்லாதவர். இயேசு கிறிஸ்து நான் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கும் ஒரு முடிவு இல்லை. இப்போ இந்த ஒரு முறைமை இருக்கிறது. யாராவது மெல்கிசேதேக்க இங்கே வாப்பா உனக்கு ஏபோத்தை தரிப்பிக்கிறேன்னு சொல்லி தரிப்பிச்சு அப்படி அபிஷேகம் பண்ணாங்க கேட்டால், மெல்கிசேதேக்கே யாரும் அபிஷேகம் பண்ணலை. ஒரு ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் ஒளிந்திருக்கிறார். உன்னதமான தேவனுடைய ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் சாலேமின் ராஜா. அவருடைய முறைமை என்னன்னா, தானா இருக்கிறார், வரலாறுல தானா இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு மோசைக்கு ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது போல அவர் இருக்கிறார். இந்த முறைமையின்படி தான் யார் பிரதான ஆசாரியராய் மாறினார்னா, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் மாறினார். நல்ல ஒரு கைத்தட்டு இயேசுப்பாவுக்கு கொடுக்கலாமா? வசனம் புரிஞ்சவங்க நல்லா தட்டுவாங்க, மற்றவங்க அப்படி ஒரு மாதிரி மொழிப்பார்கள். ரைட். இப்போதான் எபிரேயர் பதிவு செய்து இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் வீற்றிருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள ஒரு ஆசாரியத்துவம். அப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். ஓகே, ரைட்டு. அதனால எனக்கு என்னப்பான்னு கேட்குறீங்க. அவர் இருந்துட்டு போட்டு எனக்கு என்ன? இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக என்ன செய்தார், நமக்கு அதனால என்ன வந்தது அப்படிங்கிறத நம்ம தியானித்து முடிக்கணும். ஓகேவா? முதலாவது பிரதான ஆசாரியராக இயேசு நமக்காக என்ன செய்தார் தெரியுமா? எபிரேயர் 9 அதனுடைய 12. இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா? வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, நித்திய மீட்பு. சத்தமா, நித்திய மீட்பு. நல்லாவே இல்லை. இன்னொரு விஷயம், நித்திய மீட்பு. ஆமாம். முதலாவது பிரதான ஆசிரியராக இயேசு செய்த காரியம் நித்திய மீட்பு. இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்றாகிறதற்கு காளையுடைய ரத்தம் தேவைப்பட்டுச்சா? ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் தேவைப்பட்டுச்சா? இல்லை. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியம் போகணும்னா ரத்தத்தோட தான் போகணும். நான் இதை யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம இன்னைக்கு சங்கீதக்காரன் எழுதும்போது மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி மீன் வரக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பயந்து நடுங்கிட்டு செத்துருவோமா, இன்னைக்கு வீட்டுக்கு திருப்பி போவோங்கிற பயத்தில் தான் வருவாங்க. கையில் காலை கொண்டு வர பலிமிருகத்தை பார்த்தாலே தெரியும் பாவத்தினுடைய வெயிட் எவ்வளோ. பெரிய தப்பு பண்ணவங்க காளை மாடு, சின்ன தப்பு பண்ணவங்க ஆட்டுக்கடா, அதை விட குட்டியாக தப்பு பண்ணவங்க எல்லாம் புறாக்குஞ்சியெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. தகுதிக்கேற்ப அவங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து பலியிடணும். பயத்தோடு ஆராதிச்சாங்க பழைய ஏற்பாடில். ஆனால் இன்னைக்கு நம்ம அன்பினால் ஆராதிக்கிறோம். ஆமாம், இன்னைக்கு சந்தோஷமாக ஆராதிக்கிறோம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு. அந்த மகா பிரதான ஆசாரியனுடைய மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் பண்ண வேண்டிய ஊழியம், அந்த அங்கேயும் தரித்து இடுப்பில் ஒரு கச்சை வேற இருக்கும், இடுப்பில் ஒரு சல்லடையை கட்டி விடுவாங்க, சணல் நூல் சல்லடை. எதுக்குன்னா ஒரு வேளை இறந்துட்டா வேற யாரும் உள்ளே போக முடியாது, வேற கோத்திரத்தார் என்றாவே முடியாது பணிவிடைக்காக. லேவி கோத்திரத்தார் வரலாம், மற்ற ஆசாரியர்கள் வரலாம், வந்தாலும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன் போக வேண்டிய இடத்துல போய் விழுந்து செத்துட்டாருன்னா ஒரு சின்ன பாவம் போதும், இழுத்து எடுக்கிறதுக்காக ஒரு கயரையும் கட்டி விட்டுருப்பாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு நிறைய பிரீஸ்ட்களுக்கு இதில் ஒரு கயர் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு கயரை கட்டி விட்டுருப்பேன். அது தப்பாக சொல்ல, இழுத்து எடுக்கிறதுக்காக இல்லை, அந்த ஒரு முறைமை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சல்லடை இதை விட்டுருப்பாங்க, கயரை உள்ளே போக முடியாது, பயத்தோட இழுத்து எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியதான், வேற வழியே இல்லை. 2 கையில் ரத்தத்தோட பயந்து போய்கொண்டிருக்கிற இடத்துல இப்போ இயேசு கிறிஸ்து தைரியமாக போறார். அவர் பலியானதுனால நமக்கு ஒரு வாசலை திறக்கிறார். என்னன்னா நித்திய மீட்பு. நித்திய மீட்பு, அதாவது இனி அவரை ஏற்றுக்கொள்கிற நமக்கு ஒரு 2ஆம் மரணம் இல்லை, ஆக்கினை. அதான் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற நமக்கு என்ன இல்லைன்னா ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். 2வது, இயேசு பிரதான ஆசாரியராக நமக்கு என்ன செய்தார்? எபிரேயர் 7:27 வாசிக்கலாமா? எபிரேயர் 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். என்ன கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியனுடைய கடமையில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள வருவதற்கு முன்பாக பண்ண வேண்டிய ஒன்று என்னன்னா, சொந்த பாவத்துக்காக பலியிடணும், பின்பு ஜனங்களுடைய பாவத்துக்காக. காளையை சொந்த பாவத்திற்காகவும் ஆட்டுக்கடாவை ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் பலியிட்ட பிறகுதான் உள்ள வரணும், முடிச்சு இன்னொரு ஆட்டுக்கடாவை போக்காடா விடணும். இதுதான் ரூல். ஆனால் இயேசு கிறிஸ்து
தன்னுடைய பாவத்திற்காக பலியிடப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர் பாவமற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் அவர் அடையாளப்படுத்துகிறார். அவரில் பாவம் இல்லை, பாவத்தை பாராத எந்த குறையுமே இல்லை. பிலாத்து பார்க்குறார், பிலாத்துடைய மனைவி மாறி மாறி விசாரணை பண்ணுறாங்க, அண்ணா காய்ப்பா என்னெல்லாமோ பண்ணுறாங்க, எந்த குறையும் இல்லாதவர் தான் இயேசு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா சொந்த ஜீவனையே கொடுக்கிறார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தம்மை தாமே ஒரே ஒரு பலி போடுகிறார். அந்த பலியினுடைய இரத்தத்தினால தான் அவர் மகா பரிசுத்த ஸ்தலம், எங்க பூமியில இல்லை பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக என்று அவர் இங்க பாருங்க. அப்ப நான் முடிச்சிட்டேன். அந்த வசனத்துல கடைசியில் வாசிக்கும் போது தம்மை தாமே பலியிட்டதுனால இதை ஒரே தரம் செய்து முடித்தார். இனி நாடோறும் செய்ய வேண்டியதில்லை, நாடோறும் போய் பலியிட வேண்டியதில்லை. அதான் ஆண்டவர் கடைசியில சிலுவையிலிருந்து என்ன வார்த்தை சொன்னார்? இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை கம்பீரமா சொல்ல காரணம் என்னன்னா, பிதா தன்னை அனுப்பின சித்தம் செய்து முடிந்தது, பலியிடப்பட்டு முடிந்தது. இனி இந்த உலகத்துல பலியிடப்பட வேண்டிய தேவை இல்லை. இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ ரெண்டு காரியம் சொன்னேன். ஒன்று நித்திய மீட்பு, ரெண்டாவது தம்மை தாமே பலி கொடுத்து பலியை முடித்து வைக்கிறார். மூன்றாவது எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 9. அழைக்கப்பட்டவர்களின் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 12:24 வாசிக்கலாமா? எபிரேயர் 12:24. ஓகே. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீங்களா? என்ன கவனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் செய்த இன்னொரு காரியம், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அதற்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். பழைய உடன்படிக்கையை முடிச்சு வைக்கிறார், ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அது வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்போ மூணு காரியம். ஒன்று நித்திய மீட்பை நமக்கு தந்தார், ரெண்டாவது தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து பலியிடுகிற முறைமையை முடித்து வைக்கிறார், மூன்றாவது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்போ புதிய உடன்படிக்கை என்றால் என்ன அப்படிங்கிறத எரேமியா 31வது அதிகாரம் 31 34 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போ நமக்கு அது புரியும். ஓகே. எரேமியா 31 அதனுடைய 31வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே ஏனெனில் நாயகராக இருந்தும் அந்த ஓகே. அடுத்த வசனம், நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கை, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள்ள என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீ நினையாதிருப்பேன். இதுதான் புதிய உடன்படிக்கை ஆண்டவர் சொல்றார். 33வது வசனத்தை வச்சுக்கோங்க டிஸ்பிளேல. ஓகே. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இறங்கி வந்து மோசேட்ட சொல்லும்போது சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை நீங்க எழுதுங்க, உங்க இருதயத்திலையும் நெற்றியில எல்லாம் எழுதி வச்சு உங்க பிள்ளைகளுக்கு இதை கருத்தாய் போதித்து அப்படின்னு வசனம் சொல்லுது. இங்க புதிய உடன்படிக்கை பண்ணும்போது அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்க இதை வந்து நான் எழுதுறேன், இனி உங்க இருதயத்துக்குள்ள நானே எழுதுகிறேன். நியாயப்பிரமாணத்தை உங்க இருதயத்துல நான் எழுதுகிறேன். இனி உங்கள் அக்கிரமத்தை நான் நினைப்பதில்லை. அப்படின்னா நான் சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டதுனால நமக்கு பாவ மன்னிப்பு இலவசம். ஜஸ்ட் அறிக்கை பண்ணால் மட்டும் போதும். கன்ஃபஸ் யுவர் சின், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் மட்டும் போதும், மன்னிப்பு இலவசம். நித்திய மீட்பை கொடுத்தார், அவர் சொந்தமாய் பலியானார். மூன்றாவதாக இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். எப்படின்னா இஸ்ரவேல் குடும்பத்தோடு நான் பண்ணுகிற புதிய உடன்படிக்கையாவது இனி நான் அவர்கள் பாவத்தை நினையாதிருப்பேன். நான் எழுதுவேன்ப்பா உங்க இருதயத்தில். பழைய ஏற்பாட்டில் நீங்க எழுதுங்க, உங்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அப்படியெல்லாம் சொல்றாரு. இப்போ சொல்றாரு நான் எழுதுவேன்.
அப்படின்னா நீங்கள் வழிவிட்டு போனால் நான் விட மாட்டேன், உங்களை தேடி வந்து மறுபடியும் என்னுடைய அன்பின் கயிற்றினால் இழுத்துக்கொள்வேன். நல்ல ஒரு கைத்தட்டு கொள்ளுங்க பார்க்கலாமே. மறுபடியும் எத்தனையோ முறை நாம் விழுந்து போனாலும் தூரம் போனாலும் அவர் மறுபடியும் அன்பின் கயிற்றினால் நம்ம இழுத்து கொள்ளுகிறார். ஏன்னா அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி விட்டார். நம்ம இருதயத்தில் எழுதியிருக்கிறார், இவன் எனக்குரியவன். அவருடைய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய இருதயங்கள் மேல் அவரே எழுதி வைத்திருக்கிறார். ஆமாம். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, எபிரேயர் 7:25 2 காரியத்தை 3 காரியத்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியா அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அப்படின்னா இப்போ அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், ப்ரேயர் பண்ணுறார். நமக்காகவே அவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்தாயிற்று. பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இப்போ அட்வொகேட்டாக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். போட்டும்பா, என்னுடைய இரத்தத்தை பாருங்கப்பா அப்படின்னு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் இடத்துல சேரணும், பரலோக ராஜ்யத்தை எதிர்பார்த்து ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு ஸ்தானத்தில் இந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு மாறிவிட்டார். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாமா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. வெளிப்படுத்தினால் விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். போன வாரத்தில் நாம் கேட்ட பிரசங்கத்தில் உள்ள அதே வசனம். வெளிப்படுத்தினால் விசேஷம் 1வது அதிகாரம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியரான இயேசு அவர் பிரதான ஆசாரியரானது மட்டும் இல்லை, அவரை பின்பற்றுகிற நம்மையும் அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். யார் முதல்ல ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருந்தாங்கன்னா மெல்கிசேதேக். அவர் ராஜாவாக இருந்தார், அதே நேரத்தில் ஆசாரியனுமாக இருந்தார். இப்போ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியனாகி இயேசு கிறிஸ்து, அவர் பிரதான ஆசாரியனாக மாத்திரம் இல்லை, அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆகக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இனி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 4 அதனுடைய 16வது வசனம். எபிரேயர் 4:16 கடைசியா 6வது காரியம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரக்கடவும். அப்படின்னா கடைசியா இயேசு என்ன செய்தார் தெரியுமா? பிரதான ஆசாரியனாக கிருபாசன தண்டை சேர வேண்டிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். யாரெல்லாம் இயேசுவை நம்பி பின்பற்றுகிறோமோ நாம் தைரியமாய் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க வேண்டிய அந்த பாக்கியத்தை பெற்றோம். வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் இரத்தத்தோடு பிரவேசிக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது அதே மகிமையை உணர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் பெரிய காரியம். கடைசி அவர் கிருபாசன தண்டையில், நான் நேரமாக சொன்ன மாதிரி பயந்து போன நாட்கள் போய் பயந்து என்ன ஆகுமோ, சாவு வந்துருமோ அப்படின்னு பயந்து போய் ஆசாரிய ஊழியம் செய்த நாட்கள் போய் இப்போ தைரியமாக கிருபாசன தண்டை, என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, வா மகனே மகளே என்று அன்போடு அழைக்கிற தெய்வம். உன் பாவத்தை மன்னிக்க நான் போதுமானவராக இருக்கேன். உன் அக்கிரமம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் மீறுதல்களை நான் மன்னிக்கிறேன். மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, நான் இனி நினையாது இருப்பேன். இன்னும் வசனம் சொல்லுது, முதுகுக்கு பின்னால் இறங்கிடுவேன். முதுகுக்கு பின்னால் இறஞ்சா திரும்பி பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். இன்னும் ஒரு வசனம் சொல்லுது, கடலின் ஆழத்தில் போட்டு விட்டேன். இன்னைக்கு வரைக்கும் மனுஷனுக்கு கடலின் ஆழம் தெரியாது. யாருக்காவது தெரியுமா கடலின் ஆழம்? வாய்ப்பே இல்லை. கடலின் ஆழம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. சந்திரனுக்கு போக சந்திராயனை கண்டுபிடிச்சோம், விண்கலம் இருக்கு. ஆனால் கடலின் ஆழத்தை மனுஷனுடைய மூளைக்கு எட்டவே இல்லை. அது இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. டெப்த் ஆஃப் த சீ அது இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அங்கே போகிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு நம்மக்கிட்ட இல்லை இன்னைக்கு மனுஷங்க கிட்ட. ஏன்னா இமயமலையை விட பெரிய பெரிய பர்வதங்கள் கடலுக்குள்ளே தான் இருக்குது. நாம் இங்கே பூமியில் இருக்கிற பெரிய பர்வதத்தை பார்த்து இதுதான் பெருசு. அதை விட பெரிய வசனம் இப்படி சொல்லுது, பர்வதத்தின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்குறேன். யாரு? சங்கீதக்காரனா இல்லை யோனாவான் தெரியல. வசனம் சொல்லுது, பர்வதங்களின் அடிவாரம் மட்டும் இறங்கினேன். அவ்வளோ பெரிய பர்வதங்கள் கடலுக்குள்ள இருக்கு. கடலின் ஆழத்தில் நம்ம பாவத்தை போட்டு விட்டாரா? இனி நினையாது இருப்பேன். அப்படின்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நமக்கு ஜட்ஜ்மெண்ட் டேயில் நம்ம கலங்கி நிற்க வேண்டியது வராது. ஏன்னா நாம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நித்திய மீட்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால தைரியமாய் கிருபாசன தண்டை பிரவேசிக்க வேண்டிய ஸ்லாக்கியத்தை அவர் ஏற்படுத்தினார். எபிரேயர் 4:14வது வசனம் சொல்லுது, வானங்கள் வழியாக ஏறிப்போன தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். இயேசு பிரதான ஆசாரியர் மாத்திரம் இல்லை, இந்த இடம் சொல்லுது மகா பிரதான ஆசாரியர். பைபிள்லேயே இந்த வார்த்தை ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அது இந்த எபிரேயர் 4:14 மட்டும்தான். மிச்சம் எல்லா இடத்துலையுமே ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள்ங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கு.
ஆனால் இயேசுக்கு இப்போ இன்னொரு பட்டம் கொடுக்குறார் பிதா. என்ன தெரியுமா? மகா பிரதான ஆசாரியர். ஆமாம், அந்த பட்டத்தை கொடுக்கிறார். மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோ. இத்தனை காரியங்களை இயேசு பிரதான ஆசிரியராக செய்து முடித்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் செய்தார்? நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ரெண்டாவது, தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். சொந்த பாவத்துக்காக அவர் பலியிட வேண்டியதில்லை, நம்முடைய பாவத்திற்காக அவர் பலியானார். மூன்றாவது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் மாறினார். நான்காவதாக, நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றினார். கடைசியாக கிருபாசனத்தை இன்றையில தைரியமாய் பிரவேசிக்க வேண்டிய பாக்கியத்தை தந்தார். இவ்வளோ பெரிதான ஸ்லாக்கியத்தை பெற்ற நாம் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் வேதம் சொல்லுது, தேவனை சொந்தமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லுகிற அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்கள் உண்டு. சமாதானம் இல்லாமல் உண்மையான தெய்வம் எதுன்னு தெரியாதவங்க எதையும் ஆராதிப்பாங்க. கண்டதையெல்லாம் ஆராதிக்கிறது ஏன்னா உண்மையானதை அவங்க காணாததுனா. ஆனால் நாம் இந்த உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாக்கியத்தை இந்த வாழ்நாளில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றியிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியன். இயேசு பிரதான ஆசாரியராய் நமக்காக இன்றும் பரிந்து பேசுகிறார். தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர பாக்கியத்தை தந்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடும்.